செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மதிய வணக்கம். பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்புக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால் 12ஆம் வகுப்புக்கான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுங்கப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம் டேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து A to Z வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஷின் பேப்பர் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடல். இதில் இருக்கக்கூடிய A to Z வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம். இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேட்டர்ன் அப்படியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின்ஸை பாருங்கள். ஓகேங்களா, 1 வேர்ட்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸ் அண்ட் A to Z. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட செய்யுளாக இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யோசிக்க தேவையில்லை, ஈஸியாகவே வந்து மார்க் எடுக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து ஹேண்ட் ரைட்டிங், அதாவது கையெழுத்து என்பது மிக 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 வந்து முக்கியம். ஓகேங்களா, தமிழை பொறுத்த வரைக்கும். அதனால் கையெழுத்து முத்து அழகாக எழுதுங்க, நல்லா எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. ஓகேங்களா, 1 வேர்டு முடிச்சதுக்கப்புறம் 1 by 1 எழுதுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கொஷினோ அதை கூட எழுதுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 10 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டே எடுத்தோன்னே நல்லா எழுதிருக்காங்க, நல்லா ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மார்க் வந்து நல்லா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, கொஷின் பேப்பர் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். அவ்வளோ கிளியராக தெரியல. உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வேணும்னாலும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, டெலகிராம் குரூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நம்ம குரூப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்துக்கலாம் செல்லக்குட்டிஸ். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் வந்து போய் பார்த்துக்குங்க. உங்களுக்கான கொஷின் பேப்பர் A to Z கொடுத்துருக்கேன். அண்ட் கைடோ இல்லை மெட்டீரியலோ இல்லை ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக கொஷின்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் உங்களுக்கு தேவையான நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து போட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான நாட்கள் தான். ஓகேங்களா, நிறைய A to Z நான் வச்சுட்ருக்கேன். பிடிஎஃப்லேருந்து கைட்லேருந்து மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒன்றா எவ்வளோ தேவையோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்றா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்னும் பெஸ்ட்டாக வந்து நிறைய வந்து படிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாமில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.